ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த உலகத்தில் ஒருவேளை தப்பி தவறி நல்ல குரு கிடைச்சிட்டா நல்ல சிஷ்யங்க கிடைக்கவே மாட்டேன்றாங்க. சிஷ்ய கோடிகள் கிடையாது, சிஷ்ய கேடிகள் தாங்க உலகத்தில். இவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம பெரிய அறிவாளி, நம்ம பெரிய பல்பு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க தவிர தங்களுக்கு யார் கைடோ வழிகாட்டியோ அவங்களுடைய மகிமைங்க அவங்களுடைய உயரங்கள் இதெல்லாம் இவங்களுக்கு தெரியறதே இல்லை. இதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய பிரச்சனை. இதனால தான் இந்த உலகம் உருப்படாமையே இருக்குது. ஒரு இயேசுநாதர் வராரு, கண் இல்லாதவன் கண் கொடுக்குறாரு, மொடவனை நடக்க வைக்கிறாரு, பேபிசார் ஓட்டுறாரு, செத்தவனை கூட எழுப்பி காட்டுகிறாரு. ஒரு நான் கான்ட்ரவர்ஷியல் பர்சன். ஒரு மலை மேலே போய் தூங்க இருப்பான், ஒரு வீடு வாசல் கூட கிடையாது. ஒரு பறவைக்கு கூட ஒதுங்குவதற்கு கூடி இருக்கிறது. கடவுளுடைய பிள்ளையாகி இயேசுவிற்கோ தலை வைத்து படுப்பதற்கு செங்கலளவு இடமும் இல்லை என்பது தான் அவருடைய வாழ்க்கை, இயேசுவோட வாழ்க்கை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நோபல் பர்சன் கோழி கூவத்துக்குள்ளே ஜூடாஸ் தாமஸ், டவுட்டிங் தாமஸ், இவர் யாருன்னே எனக்கு தெரியாது, 3 தடவை தெரியாதுன்னா 3 தடவை கோழி கூவும். அவர் சொல்லியிருந்தார், கோழி கூவத்துக்குள்ளே என்ன நீ மறுதளிப்பாயின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து பண்ணுவார். அதே மாதிரி 30 வெள்ளி காசுக்கு ஜூடாஸ் காரிட்டு இவரை காட்டி கொடுத்துட்டான். இவர் சிலும்பத்தள்ளோடு வந்து காட்டுறாரு, பாடுறா நான் வந்துட்டேன் திருப்பியும் ஃப்ரம் த கிராஸ் அப்படின்னு. அவன் நான் நம்ப மாட்டேன்னா, அவன் பேர் டவுட்டிங் தாமஸ். அப்போ கூட இருந்த 12 பேர் இயேசு செய்த அத்தனை மிராக்கல்ஸையும் நேரில் பார்த்தவனுங்க, அவங்க இயேசுவை நம்பவே இல்லை. அவர் இருந்த காலத்தில் அவர் கூட இருந்த சிஷ்யங்களை அவரை நம்பலைங்கிறது தான் பைபிள். நீ வேணால் படித்து பார்த்துக்கோ, நான் கான்ட்ரவர்ஷியலாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு. இதுதான் உலகம். எவ்வளோ பெரிய ஆள் சித்தார்த்தன், அழகான மனைவி விட்டு மகனை விட்டு எல்லாத்தையும் விட்டு புத்தனாகி காட்டில் போய் கடுந்தவன் செஞ்சு கல்லடிப்பட்டு சொல்லடிப்பட்டு மக்களுக்கு எல்லா நல்ல தத்துவங்களையும் போதிச்சு கடைசியில் அவரை பிடிக்காதவங்க என்ன பண்ணாங்க, வாழ்நாள் பூரா அவருக்கு தொந்தரவு கொடுத்துனே இருந்தான். தேவதத்தன் அவருடைய கதின்னு ஒருத்தன். அண்டு லாஸ்ட்டில் அவரை கொலை பண்ணுறதுக்காக ஒரு ஏழை பொம்பளை கிட்ட உணவில் விஷம் வச்சு கொடுக்குறாங்க. அவருக்கு தெரியும் அதில் விஷங்குதுன்னு. இந்த பலாப்பான உலகத்தில் நம்ம பட்ட அவசை போகிறோம், இன்னும் போயிடலாம் அப்படின்னு அவரே முடிவெடுத்து தான் அந்த விஷம் கலந்த சாப்பாட்டை சாப்பிட்டு சேர்த்து பண்ணார் அவர். இப்போ எவ்வளோ பெரிய நிலை, நல்லா யோசனை பண்ணிப்பார். நான் சொல்கிறேன், யாரும் கம்மியான ஆளுங்களா, எவ்வளோ உயர்ந்த நிலைகள் இருந்தார்கள். ஆனால் எல்லாரையும் இந்த உலகம் அப்படி தான் ட்ரீட் பண்ணிச்சு. உலகம் இது வரைக்கும் வந்த தீர்க்கதரிசிகளில் யாராவது ஒருத்தனை உருப்படியாக யூஸ் பண்ணியிருந்தா கூட அடுத்த மெசையாக அடுத்த ப்ராஃபிட் வர்றதுக்கு காரணமே இல்லை. எப்பயோ உருப்பிட்டுருக்கு இந்த உலகம். ஆனால் இல்லை. அதனால தான் 5000 வருஷம் கலியுகம் முடிய போகுது. இப்போ 2020 வருஷத்துக்கு மேலே ஆகி போச்சு இயேசு பிறந்ததுக்கு பின்னால். அண்டு உலகம் உருப்பிடவே இல்லை. என்னப்பா வாழ்ற நீ, என்ன உருப்பிடிச்சுன்ற நீ? இப்போ ஜனங்கள்லாம் போகிறாங்க, கோயிலுக்கு போகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அண்டு என்ன பெரிய பக்தி பண்ணிடுறாங்க அவங்க கோயிலில். அங்கே போய் ஏதோ இவனுக்கு ஒரு 5 ப்ராப்ளம் இருக்கும். கல்யாணம் ஆகலை, இல்லை ஆகிட்டு ஒய்ஃப் கிட்ட உதவாங்கின்னு இருக்கேன், இல்லை குழந்தைங்க இல்லை, குழந்தைங்க சொன்ன பேச்சு கேட்க மாட்டேன், இன்னும் சரியாக வீடு அமையலை, கொஞ்சம் பொருளாதார நெருக்கடிங்கிறது, கொஞ்சம் உடம்பு சரியில்லை. இது தவிர என்ன பெரிய ப்ராப்ளங்கள் உங்களுக்கு இல்லை? எத்தனை கோயில் சுற்றினாலையும் எத்தனை ஜாதகம் பார்த்தாலும் ஜோசியம் பார்த்தாலும் தகுடு மோதிரம் வாத்து பரிகாரம் பார்த்தாலையும் இந்த 5 தான் ப்ராப்ளம். நல்லா யோசனை பண்ணிப்பார். ஏதாவது ப்ராப்ளங்க தான். நமக்கு இந்த 5 ப்ராப்ளத்தை தவிர ஒன்றுமே கிடையாது. இது நீ வேணா சொல்லிக்கலாம், நிறைய துட்டு இருக்குது அதனால் எனக்கு வெல்த் டேக்ஸ் இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம் எல்லாம் வந்துச்சுன்னு. அது 1A. 1B துட்டே இல்லை அதனால் கஷ்டப்பட்டுங்கிறாங்கிறது. 2A குழந்தையே இல்லை. 2B குழந்தைங்களால நான் பற்ற கஷ்டம் தாங்க முடியல. 3A இன்னும் கல்யாணம் ஆகலை. 3B ஒய்ஃப் தொந்தரவு தாங்கலை சாமி. வீடு காரு வாசல் இதெல்லாம் அமையல. 5வது உடம்பு சரியில்லை. இது தவிர என்ன பெரிய காரணம்? உலகம் பூரா போய் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா நீ ஞானி.